இன்னைக்கு சஹருக்கும் இஃப்தாருக்கும் என்னென்ன ரெடி பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் தலைக்கு தேய்க்கிறதுக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் சுத்தமான செக்கு எண்ணெய் வாங்கி அதிலேயே எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இதை போல் தயார் பண்ணிப்பேன். என்னென்ன பொருள்லாம் சேர்ப்பேன்னா மாட்டு நெல்லிக்காய், செம்பருத்திப்பூ, வேப்பிலை, கருவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம், ஜடாமுடி, ரோஸ்மெரி இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி கொதிக்க வச்சு தான் இந்த ஆயில் நான் ரெடி பண்ணேன். இன்னைக்கு சஹருக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமே ஆயிடுச்சு, நோம்பு திறக்கிற டைமே ஆயிடுச்சு. அதனால் ஒரு அடுப்பில் டீ போட்டுட்ருக்கேன், இன்னொரு அடுப்பில் தயிர் போட்டு சிக்கன் ஒயிட் குருமா செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி வாட்டு சம்சா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சாதா சம்சாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நோம்பு திறக்கிறதுக்கு கஞ்சிலாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடப்பாசி போட்டு இன்றைக்கி ரோஸ் மில்க் கரைக்கலான்னு நினச்சேன், ஆனால் கடப்பாசி இன்றைக்கி உரையவே இல்லை. அதனால் நேற்று உள்ள ஜூஸையே வச்சுக்கிட்டேன். நோம்பு திறந்து பசியாடுறதுக்கு மேகி சேமியாலாம் போட்டு சேமியா பிரியாணி பண்ணியிருந்தேன். நான் சேமியா எப்போவுமே தனியாக செய்யாமல் இதை போல் மேகியோ இப்பி நூடுல்ஸோ சேர்த்து செய்வேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட வீடியோவை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்